அவர் சிகப்பாக இருக்காரா பலமாக இருக்காருன்னு கை கொடுத்தா கையெல்லாம் நமக்கு நொறுங்கிடும். அவ்வளோ பவர் வரும். சாதாரண அவ்வளோ பவராக இருப்பார். அவர் வந்து சொல்லுவார் இந்த இடத்துல இது பண்ணு, இப்படி ஸ்டைல் பண்ணு. ஆனால் அவர் ஸ்டைல் எவனுக்கும் வராது. அவர் நிற்கிற ஸ்டைலே வராது சார். அவர் ஸ்டைலு அந்த கத்தி அப்படி நிற்பார் சார். அட்டே ஷா. நீங்கள் லெஃப்ட் சைடுக்கு தலை இப்படி கையை வச்சு படுத்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும். ஏன்னா இது வந்து சூரியகள் நடக்கும். கொழுப்பெல்லாம் கரைச்சி எடுத்துரும். இப்படி பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கும், ஜுரம் வரும். இதெல்லாம் அவர் சொன்னார் எனக்கு. யோகாசன நிபுணர், சண்டையில் பெரிய ஆள், மந்திரத்தில் பெரிய ஆள், அவர் எல்லாத்துலேயும் பெரிய ஆள். யதார்த்தமாக நடிக்கிறே அவரை விட்டு ஆளே கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அவர் நடிக்கும் போது இதுதான்டா வாழ்க்கைன்னு தெரியும். யதார்த்தமாக இருப்பார். அவர் இல்லைன்னா நான் மளிகை கடை வச்சுருக்கேன் இந்த ஊரில். என்ன தான் சண்டை கற்றுக்கிட்டாலும் நான் மளிகை கடை தான் வைக்கும். அதான் ஐடியா. அவர் தான் சினிமாவில் சேர்த்து விடுவார். ஏன்னா நம்பியார் சாமியாக இருக்கட்டும், வீரப்பா இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், அவங்க வீட்டில் வளர்ந்தேன் இல்லையா, அதனால் எல்லாரையும் பார்த்து ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஆணித்தனமாக இருக்கேன். சுற்றம் சூழல கம்பு உடஞ்சி போச்சு. சலம்பெல்லாம் உடஞ்சி போச்சு. எல்லாம் இருந்துச்சு கை திட்டாங்க. இந்த மாதிரி பேசி சுற்றுறான்ட்டு அந்த மரியாதை போயிடுச்சு எனக்கு. ஏன்னா பேசுறது தானே, என்ன பேசுறான்னா அதுதானே சார். டேய் என்னடா பண்ணுவாங்க, ஏய் ஆரடேங்கிறாங்க. கடவுளா தெய்வமா அம்மாவானா அம்மா தான் முதல் இல்லையா, அந்த மாதிரி கடவுள் அவர். இப்போ சாப்பிடும்போதில்ல நான் மத்தியானம் வந்து பேசிக்கிறேன். விடுவிட உள்ளே போகிறோம், சாப்பிட்றோம். சாப்பிட்டு பசங்கள்லாம் அப்படியே எல்லாம் பார்த்து கேட்குறாங்க யார் என்னென்ன. அப்புறம் நான் அப்படியே சொன்னேன்னா எல்லாம் உள்ளெல்லாம் ஒரு அனகபுரத்துலேருந்து ஒரு பையன் துணி துவைக்கிறப்பேன். அந்த பையன் எனக்கு பயங்கர ஃப்ரெண்டு. அவங்க கிச்சனில் இருக்கவங்க அப்படியே. இப்போ தான் இடையில ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பார்த்தேன், ஒரு போலீஸ்காரர் அங்கே இருந்திருக்காரு, ரிட்டையர்மெண்ட்டு. அவருக்கு கிட்டத்தட்ட 75 வயசு இருக்கும். அப்போ வந்தீங்களா அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறார், ஞாபகப்படுத்துறாரு. பரவாயில்ல, அப்போ ஒருத்தர் இருக்காருன்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே 3 வருஷம் அப்படியே தலைவர் வீட்டிலே இருந்தேன். சிலம்பு சுற்ற சொல்லுவார், செடிக்கு சுற்ற சொல்லுவார். நான் அவர் சிகப்பாக இருக்காரா பலமாக இருக்காருன்னு கை கொடுத்தா கையெல்லாம் நமக்கு நொறுங்கிடும். அவ்வளோ பவர் வரும். சாதாரண அவ்வளோ பவராக இருப்பார் அவர். அவ்வளோ அவர். நானும் அவர் சாஃப்டாக இருப்பார்னு நினச்சேன். ஆக்சுவலாக சிகப்பாக இருக்கார்ல, சாப்பிட்டா தான் பாருங்க கையை அப்படியே முறிஞ்சிடும். நம்ம கையெல்லாம் முறிஞ்சிடும். ஐயோங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் சாத்திக்குவேன். அவன்ட்டு நீச்சல் குளம் பக்கத்தில் தான் உட்காந்து பேப்பர் இவ்வளோ தூரத்துக்கு வேசி கட்டுவார், பேப்பர் படிப்பார். பேப்பர் பண்ணி நான் சொல்லு வந்து சொல்லுவார் இந்த இடத்துல இது பண்ணு, ஒரு ஸ்டைல் பண்ணு. ஆனால் அவர் ஸ்டைல் எவனுக்கும் வராது. யாராலையும் அவர் ஸ்டைல் வரும். அப்படி அவர் நிற்கிற ஸ்டைலே வராது சார். ஒரு சிரிப்பு சார். நாடோடைய மண்ணில் செகண்ட் ஹாஃபில் அவர் வந்து கலரில் காமிப்பாங்க, ஒரு சிரிப்பாங்க. சிரிப்பு யாராக இருக்கா? அவர் சிரிப்புக்கு ஈடு யாராக செய்ய முடியாது. அந்த மாதிரி அவருக்கு நிகர் அவர் தான். அவர் வந்து எனக்கு வந்து சில விஷயங்கள் சொல்லி தருவார். யோகாசனம் என்ன பண்ணணும்னு யோகாசனம் சார். இந்த மூச்சு பயிற்சி எனக்கு தான் சொன்னார் அவர் தான். அப்போ எந்த நாசியில் எந்த நடக்கும். இப்போ காலையில் இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி வந்து புதன். என்ன நாசி காலையில் இன்றைக்கி புதன்கிழமைனா சந்திர நாசி வரும். ஞாயிற்றுக்கிழமை சூரியகலையில் வரும். திங்கக்கிழமை சந்திரன் சூரியன். அது மாறும். ஒரு நாளைக்கு அது மாறும். அதுவாக மாறும் சார் நாசியில். நீங்கள் நாளைக்கு காலையில் என்ன கிழமை? நாளைக்கு வேளன் இல்லையா? நாளைக்கு பாருங்கள் உங்களுக்கு சூரியகலையில் வரும். இந்த காலையில் 6 மணிக்கு ரைட் சைடில் வரும். ஏன்னா அது இயற்கை. இதெல்லாம் அவர் எனக்கு சொல்லி தர்றாரு. இதெல்லாம் என்ன நடக்கும் சார், நீங்கள் லெஃப்ட் சைடுக்கு தலை இப்படி கையை வச்சு படுத்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது. ஏன்னா இது வந்து சூரியகள் நடக்கும். கொழுப்பெல்லாம் கரைச்சி எடுத்துரும். இப்படி பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கும், ஜுரம் வரும். இதெல்லாம் அவர் சொன்னார் எனக்கு. அவர்கிட்ட என்ன 4 வருஷம் இல்லை சார். அப்போ தான் அவர் கண்ணாடி முன்னாடி தியானம் பண்ணார். என்னை கூப்பிட்டு போய் இது மாதிரி பண்ணணும் தியானம், கண்ணாடி முன்னாடி எப்படி பண்ணணும்னு என்கிட்ட சொன்னார். அதை வச்சு தான் நான் பண்ணிக்கிட்டேன். நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக கண்ணாடி முன்னாடி 30 வருஷமாக பண்ணிக்கிட்டேன். இப்போ ரெகுலராக காலையில் 5 மணி பண்ணுவேன், சாயங்காலம் பண்ணுவேன். அதெல்லாம் தலைவர் கற்றுக் கொடுத்தது தான். அதனால் அவர் வந்து கடவுள் அதுக்கெல்லாம் வேறு யாரோ அது மாதிரி தான் எனக்கு எம்ஜிஆர் அவர்கள். நீங்கள் வந்து சிலம்பம் வந்து அந்த வயசுலேயே வந்து ஒரு 100 டெத்ஸில் பண்ணுற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் மாதிரி கற்றுக்கிட்டீங்க. தண்ணியிலலாம் பயிற்சி பண்ணியிருக்கீங்க. சாரோடைய சிலம்ப வித்தையை என்னைக்கா பார்த்துட்டே இருந்திருக்கீங்களா? சார் அவர் ஸ்டைல் யாரும் பண்ண முடியாது சார். வேகம் என்னோட வேகம் அவர்கிட்ட வரல. அவர் ஸ்டைல் அப்படி நின்று அப்படி ஃபால் பண்ணி அப்படி நிற்பார்ல சார், சத்தியமாக யாருக்கும் வரும். எனக்கெல்லாம் வராது. அவர் ஸ்டைலு அந்த கத்தி அப்படி நிற்பார் சார். அட்டே ஷா. நான்லாம் ட்ரை பண்ணுவேன், கண்ணாடி முன்னாடி நின்று பார்ப்பேன், முடியாது. அது நேரில் பார்த்துருக்கீங்களா சார்? நேரில் நான் சண்டை போட்டுருக்கேன், கத்தி சண்டை போட்டிருக்கேன் அவரோட. ஆமாம், சிலம்பு சண்டை போட்டிருக்கேன் அவர் கூட, செடிக்குச்சி போட்டிருக்கேன், மான்கோப் சண்டை போட்டிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன் அவர் கூட. அவர் மாதிரிலாம் பண்ண முடியாது சார். அவர்லாம் யோகாசன நிபுணர், சண்டையில் பெரிய ஆள், மந்திரத்தில் பெரிய ஆள், அவர் எல்லாத்துலேயுமே பெரிய ஆள். அவர் எதுலேயுமே அவர் தோல்வியெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட இருந்தவங்க அத்தனை பேரும் ஜெயிச்சிருப்பாங்க சார். அதாவது என்ன சொல்கிறது, சந்தன கூடத்தில் வந்து சந்தனமாகவே மாறிடுவோம் இல்லையா, சந்தன கட்டையிலே இருந்தால் அது மாதிரி அவர் கூட இருந்தவங்க எல்லாமே ஜெயிச்சிருவோம். ஒருத்தங்க கூட தோற்றுக்க மாட்டான். ஒரு ஆள் கூட அவர் கூட இருந்தவங்க தோற்றதை சொல்லவே முடியாது, தோற்க மாட்டாங்க. அந்த மாதிரி மாபெரும் கடவுள் அவர். அந்த கடவுள் இருந்தால் தான் எனக்கு பாக்கியம்.
பொதுவாக வந்துட்டு எம்ஜிஆர் ஐயா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வள்ளல், எல்லாருக்குமே ஆமாம் தெரியும். ஆமாம் ஒரு அழகானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நிறைய உதவி பண்ணுற குணங்கள் எல்லாமே. நடிப்பு விஷயத்தில் எப்படி சார்? ஏன்னா நடிப்பு ஆமாம், நடிப்பா ஒரு நடிகனா அவர் எப்படி? யதார்த்தமாக நடிக்கிறே அவரை விட்டு ஆளே கிடையாது. ம் அதாவது இப்போ நடிகர் சிவாஜி கணேசன்னா நடிப்புன்னா அவர் தான் சொல்லுவாங்க. ம் ஓகே தான், மறுக்கிறதுக்கு இல்லை. அவர் வந்து நம்மளெல்லாம் அள வச்சிருவார். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அவர் நடிக்கும்போது இதுதான்டா வாழ்க்கைன்னு தெரியும். யதார்த்தமாக இருப்பார். அவர் நடிக்க மாட்டார். அவர் நடிக்கவே மாட்டார் தெரியுமா? யதார்த்தம் இவர் சொல்கிறது தான் இருக்குது. அவர் மாதிரி பாடல் அவர் எழுதுகிற மாதிரி யாரும் எழுத முடியாது. பாடல் யாருக்கெல்லாம் பேர் போட்டுக்கலாம், வரி அவர் தான் சேர்ப்பார் உள்ள. நீங்கள் பாருங்கள், அவர் பாட்டெலாம் பாருங்கள். ஒரு பாட்டு பாருங்கள், என் கூட ரிங்டோன் நான் எம்ஜிஆர் பாட்டு தான் வச்சுருக்கேன். ரெண்டுமே ரிங்டோன் அவர் தான். ஏன்னா அவர் பாடல் பிடிக்கும். அது மாதிரிலாம் எழுதவே முடியாது சார். எல்லாத்துலேயுமே அவர் எல்லாத்துலேயுமே சகலகல உள்ளவர் சார். என்ன மரணம் தான் அவர் ஏதோ சீக்கிரம் கூட்டி போயிடுச்சு. அது மட்டும்தான் விதின்னு சொல்ல முடியல. அவர் இயற்கையாக கடவுள் ஆகிட்டார் அவர். ஏன்னா எனக்கு திடீர்னு ஒரு கனவுல வருவார் சார். இடையில ஒரு 6 மாதம் முன்னாடி ஏதோ மரத்தடியில் உட்காந்துருக்காரு. நான் போகிறேன். ஆனால் பேசிகிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். நான் தனியாக அதை சொல்கிறேன், என்ன பேசுகிறேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா அந்த மாதிரி மனிதர்லாம் இருக்கார் சார். எல்லோரும் கூட இருக்கார். உங்கள்கிட்ட இருக்கார், என்கிட்ட இருக்கார், அண்ணன்கிட்ட எல்லார்ட்டையும் இருக்காங்க. அது தலைவர் இருக்கார். அது மறக்கவே முடியாது சார். ஏன்னா எனக்கெல்லாம் காலையில் எந்திரிக்கும்போது நினைப்பேன், படுக்கும்போது நினைப்பேன், உங்கள் மாதிரி பேசும்போது நினைப்பேன். எனக்கு பேச நான் கண்ணில் கலங்கிறேன் சார். அவர் இல்லைன்னா நான் மளிகை கடை வச்சுருப்பேன் எங்கள் ஊரில். உண்மையாக மளிகை கடை தான் வச்சுருப்பேன். என்ன தான் சண்டை கற்றுக்கிட்டாலும் நான் மளிகை கடை தான் வைக்கணும். அதான் ஐடியா. அவர் தான் சினிமாவில் சேர்த்து விட்றாரு. அவர் ஒரு நாள் கேட்குறாரு, நீ சினிமாவில் சேர்ந்துரு. நான் சினிமானா ஹீரோவாக நடிக்கணும்னு நினச்சேன். தெரியல எனக்கு. நம்ம அவ்வளோ அழகாக இருக்கும் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு. அவர் இங்கே இருக்கார், நம்ம இங்கே இருக்கோம்னு சரின்னு சொல்லி அப்புறம் எங்கள் இதில் வந்து அப்போ தர்மலிங்க அண்ணன்ட்டு அவர் தலைவரோட பாடி கார்டு. அவர் தான் வந்து எங்கள் சண்டியன் தலைவர். அவர் ஃபோன் பண்ணி நான் வந்து தங்கத்தை அனுப்புகிறேன், சேர்த்துக்கன்ட்டாங்க. எனக்கு டெஸ்ட்லாம் பண்ணல. சொன்னது முதலமைச்சர். உடனே அன்றைக்கே சேர்த்துட்டாங்க. அன்றைக்கே சேர்ந்துட்டேன். சேர்ந்துட்டு 2 வருஷமாக போய் நிற்பேன் சார் யூனியன் வாசலில். என்ன யாருக்கும் தெரியாது, அவங்களும் எனக்கு யாரும் தெரியாது. அப்படியே நிற்பேன். கூட்டத்துக்கு போனால் உள்ளே போவேன், கூட்டத்தில் போவேன். நீ மெம்பராம்மா? அந்த மெம்பர் தான் இருப்பேன். விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஒரு நாள் தலைவர் கேட்குறாரு, என்ன வேலைக்கு என்ன போனியானே? எங்கே வேலைக்கு போகிறது? ஒருத்தன் குள்ளமாக இருக்க வேலை தர மாட்டேங்க. உடனே தர்மலிங்கம், அது சங்கர் மாஸ்டர், நீ இதயகன்லாம் படம் பார்த்தீங்களா? அது சங்கர் மாஸ்டர், என் சங்கர்னு ஒரு சங்கர். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஷூட்டிங் என்ன போனால் தங்கத்தை கூப்பிட்டுப்போ, நம்ம பையன் தான். சரிங்க அப்படின்ட்டார். ஒன்று எனக்கு வீடு தேடி வராங்க. இது மாதிரி தலைவர் சொல்லிட்டாரு வீடுக்கு மாதிரின்ட்டு. அப்போ ஒரு மலையாள படம், ஃபஸ்ட்டு ஒரு மலையாள படம் போகிறேன். அதாவது மோகன்லாலும் மம்முட்டி நடித்த படம், பிரசாத் ஸ்டுடியோவில் தான் ஷூட்டிங். போனால் அங்கே ஒன்றும் எனக்கு வேலை தரல. சும்மா நிற்க வச்சு சம்பளம் கொடுத்தாங்க. நான் யார் என்னன்னு தெரியாது. என்ன சார் சம்பளம்? அப்போ 175 ரூபா நினைக்கிறேன். 175 ரூபா 2 நாளைக்கு. 2 நாளைக்கு. பேட்டா 20 ரூபாய் நம்ம தருவாங்க. அது அப்போ அந்த காலத்தில். அப்போ அங்கே போய் நிற்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியல, பணம் மட்டும் வந்துச்சு. வேலை செய்யலை. இன்னும் தூக்கம் வரல எனக்கு. ஏன்னா வேலை செய்யலையா? நம்ம பணம் வாங்கினா வேலை செய்யணும். சும்மா போய் ஓசியில் வாங்குறதுலாம் இல்லையா? நான் சொல்கிறேன் அந்த அசிஸ்டண்ட்டை, வேணாங்க பணம், நான் வேலையை செய்யலையே அப்படிங்க. அது யூனியன் ரீதியாக இப்போ எப்படியும் பணம் வந்துடும். இல்லை நான் வேலை செய்யலைங்க அப்படிங்கிறேன். வேலை செய்யலாம், பணம் வாங்க முடியாது. இல்லை வேணாம், எதுக்கு வேணும் அந்த பணம், வேண்டாங்க அப்படின்றேன். இல்லை அப்புறம் அவர் இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போ, தலைவர் சொல்லியிருக்காரு. ஏன் தலைவர்கிட்ட என்ன சொல்லிட்டாரு? ஏன்னா இருந்தாலும் கேட்கலான்னு பார்த்தாம இருக்கு. தலைவர் சொல்லி தான் விட்டார். அதை எங்கள் அண்ணன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். எங்கள் அண்ணன்கிட்ட இது மாதிரி ஃபஸ்ட்டு சம்பாதிச்சிருந்தா கொடுத்தேன். எங்கள் அண்ணன் அந்த படம் என்ன படம்னு கேட்குறேங்க. படம் சொல்ல, ஆனால் அதில் வரமாட்டேனே சொல்ல. அப்புறம் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் வந்து எங்கள் சங்கத்தில் ஒரு ஆயுத பூஜை, சிலம்பு சுற்றுவாங்க. அதை வந்து சுற்றுறாங்க, எல்லாம் சுற்றுறாங்க. நான் இப்படி வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். நம்ம தான் இன்றைக்கி தாங்காத வேடிக்கை பார்க்குறதுக்கு. நான் எடுக்கிறேன் கம்பை. நீ மெம்பரான்றாங்க. அது மெம்பர் தாங்கங்கிறேன். அது யாருக்கும் தெரியல. அதில் ஆம்பூர் ஆர்எஸ் பாபுன்னு ஒரு மாஸ்டர் இருக்காங்க, ஒரு 2-3 பெரிய மாஸ்டர் இருக்காங்க. நான் சிலம்பத்தை சுற்றினோடனே எனக்கு வெறி என்னென்னா, என்னை வேலைக்கு யாருமே போடல. சுற்றில் கம்பு உடஞ்சி போச்சு. சிலம்பம் அடுத்து சிலம்பெல்லாம் உடஞ்சி போச்சு. எல்லாம் இருந்துச்சு கைதிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பேய் சுற்றுறான்ட்டு. அப்புறம் கராட்டையில் அப்போக்கெல்லாம் கராட்டை புதுசு. அப்போ அந்த காலத்தில் கராட்டை கற்றுவேன். நுங்சாக் எப்போ வச்சுருவேன், நுங்சாக் சுற்றுறேன். திருக்கவாலை வச்சுருவேன். அப்புறம் திருக்கவாலை வச்சு அதை சுற்றுறேன். அது கண்ணுக்கே தெரியல திருக்கவாலை. என்னடா அவன் சுற்றுறான்ட்டு சொல்லி ஆம்பூர் பாபு என்னை அந்த அசிஸ்டண்ட்டை விட்டு, அப்போ அவர்கிட்ட விட்டு அவனை கூப்பிட்டு வா அப்படிங்கிறாரு. கூப்பிட்டு வந்தால் அவன் என்ன சொல்கிறாரு, காலையில் 6 மணிக்கு நீ வந்து ஆம்பூர் பாபு மாஸ்டர் வீட்டுக்கு வந்துடு. வீடு எங்கே இருக்குன்னு, ஏதாவது சண்டேவில் திரும்பினா அந்த இருக்குல்ல, அதான் அவர் வீடு, வந்துருங்க. சரிங்க அப்படின்ட்டேன். வேலை இருக்கு, வா தருவீங்களான்னு. வேலைக்கு தான் கூப்பிட்றோம், வா வந்துட்டாங்க. கரெக்டாக காலையில் வந்து 3 மணிக்கெலாம் எப்போ எந்திரிச்சிடுவேன். எந்திரிச்சு எக்ஸசைஸ்லாம் குளிச்சுட்டு, பஸ்ஸு கிடையாது, 5:30க்கு தான் பஸ் அங்கே. ஆமாம், என்னடா பண்ணுறது, போர் வரைக்கும் நடந்துடலானே, போர் வரைக்கும் நடக்கிறேன்.
போகிற வரைக்கும் நடந்து போய் ஒரு பஸ்ஸு போகுது, எங்கள் குன்றத்தூர்லேருந்து கிராஸ் பண்ணி போகுது. உடனே கை காட்டுறேன், நிற்க மாட்டேங்கிறான் அவன். ஓடி பிடிச்சிட்டான் பஸ்ஸை. அவன் வேகமாக போகிறான், பிடிச்சிட்டான் நான் பஸ்ஸை. நான் தான் பைக்கே பிடிச்சி போனேன், அதெல்லாம் அவ்வளோ வேகமாக போவேன். அவன் பிடிச்சோன்னே அண்ணா இல்லைண்ணே ஷூட்டிங் போகிறேண்ணே லேட்டாக ஷூட்டிங் யாருன்னு அப்போ தான் நான் சொல்கிறேன். எம்ஜிஆர்னா அப்போ தெரியும்ல சார், என்ன எம்ஜிஆர் வீடுன்னா எல்லாம் ஆரம்பிடுவாங்க, உட்காருங்க நான் உட்காந்து. அதுக்கப்புறம் என்ன அந்த பஸ்ஸுக்காரன் நின்று கூட்டு போவான். இடவே வரேன், அங்கேருந்து இதில் இறக்கி விட்ருவாங்க, போரூரில் இறக்கி விட்ருவாங்க. போரூரில் 25C தான் வரும். அப்புறம் 25C ஏறி வடபழனி பஸ் ஸ்டாண்டில் நிறுத்திடும். வடபழனி பஸ் ஸ்டாண்டில் நடக்கணும். நடந்து கரெக்டாக இப்போ இருக்கிற இடம் தான் அப்போ. ஆமாம், நான் அங்கேருந்து நடந்து போகிறேன். நடந்து போயிட்டு ஆம்பூர் பாபு வீட்டில் போய் நிற்கிறேன். ஆனால் எனக்கு ஆம்பூர் பாபு நான் பார்க்கல, அவர் பேர் சொன்னது எனக்கு தெரியாது. போய் காலிங் பெல் அடிக்கிறேன், யார் வாங்குறாங்க, மாஸ்டர் இருக்காங்களா அப்படிங்கிறேன். மாஸ்டர் தான் கூப்பிட்றேன் வா அப்படிங்கிறாரு. என்னென்னா அவர் வந்து குண்டா இருப்பார், வயிறு தொப்பையாக இருக்கும், ஈஸி சேர். அப்போ வந்து இந்த சேரில் துணி கட்டியிருப்பாங்க, துணியில் சாஞ்சி போட்டு அப்படி பேப்பர் படிச்சிருக்காரு. பார்த்தோன்னா ஒரு பயங்கர கிழவன்ட்ட ஒரு ஒயிட் மாஸ்டர் நான் நினைக்கிறேன். என்ன தங்கப்பழம், தங்கப்பழமா, அவங்க ஒய்ஃபு பேரை கூப்பிட்டு சொன்னேன்ல இவன் தான். அந்த அக்கா ஓடி வராங்க, வந்துட்டு வாப்பா சாப்பிட்றியாப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா அது சினிமாவில் சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க. இல்லைக்கா சாப்பிட்டு வந்தேன். எத்தனை மணிக்கு புறப்பட்டான்? 4 மணிக்கு புறப்பட்டேன். எப்படி வந்தா? நடந்து வந்தேன் போகிற வரைக்கும். அங்கேருந்து நடந்து வந்தியா? ஆமாக்கா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க்கா. சாப்பிடும் வரல, எனக்கு சாப்பிடலாம் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அந்த மாஸ்டரோட அன்பு சொல்கிறேன், போய் சாப்பிடும் வரல அப்படின்றாரு. என்னடா அது வேலை கேட்டேன் சாப்பிட சொல்கிறாங்க, சாப்பிட அப்புறம் பேசிக்கிறாங்கிறாங்க. ஒன்று இட்லி வைக்கிறாங்க, 4 போய் 40 இட்லி சாப்பிடுவேன். 5 இட்லி சாப்பிட்டு போதுங்கங்கிறேன். போதுமா வேணுமா? இல்லை இன்னும் 2 வைங்கிறேன். இன்னும் 5 வைக்கிறாங்க, அதையும் சாப்பிட்றேன். அவங்க பார்க்குறாங்க, என்ன 10 இட்லி சாப்பிட்டான், இன்னும் வேணுமா இருக்கா அப்படிங்கிறேன். இன்னொரு 5 இட்லி சாப்பிட்றேன். சாப்பிட்டேன்னா இவ்வளோ இட்லி அக்கா 50 சாப்பிடுவேங்க்கா. 50 இட்லி சாப்பிடுவியா? சரி நாங்களே உடனே மாஸ்டர்கிட்ட போய் அப்படி நிற்கிறேன். ஏன்னா எங்கள் வாத்தியார் பணிவுங்கிறத ஒன்று சொல்லி கொடுத்தார். பெரியவங்க முன்னாடி உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பணிவால் நான் கை கட்டி நிற்கிறேன். கையை எடுறா அப்படிங்கிறாரு. இல்லை வாத்தியார் இல்லை சார் அப்படிங்கிறேன். எடு. அப்புறம் என்னெல்லாம் பண்ணுவோம் நான் சொல்கிறேன். வருஷம் 36 கொலை பண்ணுவேன். சரி சினிமா சென்டர் தெரியுமா? தெரியும். ஓகே. அப்போது நாளன்னைக்கு ஒரு ஃபைட் இருக்குது. என்ன விஜய் கூட ஃபைட்டு, விஜயகாந்த். இதுக்கடையில் விஜயகாந்துக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அது அவருக்கு தெரியாது. அவர் கலந்துருக்கேன். அப்போ அந்த ஃபைட்டு கூப்பிட்றாங்க. இதுக்கடையில் அன்றைக்கி பார்த்தாங்கல்ல, ஒன்று சில்க் சுமிதாவுக்கு டூப் கூப்பிட்றாங்க. இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி மீசெல்லாம் எடுத்துட்டாங்க. மீசை, கையில் முடி, கண்ணில் இருக்க முடியெல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த அம்மா மேட்ச் பண்ணுறக்க இவ்வளோ தான் ட்ரெஸ்ஸு, அதனால் இங்கே இருக்க முடியெல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்து போய் சோழா ஹோட்டல்லேருந்து கண்ணாடி உடச்சி குதிக்கணும் மேலே. அது ஒரு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பண்ணி ஒர்க் பண்ணி மனசு நிம்மதியாக, அதுதான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறேன் அந்த படம். அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து வெற்றி, விஜயகாந்த் படம், ரஜினிகாந்த் படம்லாம் ஆம்பூர் பாபு தான். அப்போ கன்னடம், மலையாளம், தெலுங்கு எல்லாரும் நம்பர் 1 மாஸ்டர் அவர். அப்போ தான் அவர் பார்த்தா கிக்கெல்லாம் அப்படி தூக்கி அடிக்கிறாரு. குண்டா வயசாக அடிக்கிறார், காட்டுவீலாம் அடிக்கிறாரு அவர். ஆல்ரெடி நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம தான் பெரிய ஆள் நினைக்கக்கூடாது, நம்மளோட பெரிய ஆள் எல்லாம் இருக்காங்க, நம்ம பெரிய ஆள் நினைப்போம்ல, அதெல்லாம் கிடையாது. என்ன நம்ம நினச்சோம் அவர் குண்டா இருக்க அவர் மாஸ்டராக நினச்சி பார்த்தா அவர் என்ன அன்பு பாருங்க. அதில் சாப்பிட சொல்கிறாரு, எவ்வளோ பெரிய அன்பு. மனுஷன் கடவுள் தானே அவர் இறப்பது வரைக்கும் நான் அவரை கடவுளாக தான் நினச்சேன். இறந்ததுக்கப்புறம் இப்போ கடவுளை தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வாட்டி வந்தார். இப்போ இதில் சொல்கிறதுல எல்லாரும் உதவி பண்ணணுங்கிறக்காக சொல்கிறேன். அவர் 2 வீலர் வச்சுருப்பார். 2 வீலர்னால் அந்த 50 என்ன டிவி50 தான் வச்சுருப்பார். அவ்வளோ பெரிய குண்டார் டிவி50 தான் வச்சுருப்பார். அப்போல்லாம் ஹெல்மெட் போடணும்லாம் கண்டிஷன் இல்லை, கண்ணாடி போட்டு அப்படியே வருவார். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். நான் வந்து நல்லா வசதி ஆகிட்டேன். அதெல்லாம் படம் கடை பண்ணி மாதம் ஹிந்தி படம் சொன்னால் பயங்கர வீடுக்கெல்லாம் கிடையாது, பெரிய வசதி ஆகிட்டேன். அவர்கிட்ட ஒரு வீடு இருக்குது, சின்ன வீடு வச்சுருக்காரு. வந்து தங்கப்பழம் அப்போல்லாம் ஃபோன் செல்ஃபோன்லாம் கிடையாதுல்ல. தங்கப்பழம் பார்க்கணும் வந்தடா. என்ன மாஸ்டர் நீங்கள் சொன்ன நாம இருப்பேன், நீங்கள் இருக்குமா சொன்னீங்க, வாங்க மாஸ்டர் மேலே உள்ளே கூட்டு போய் எங்கள் ஒய்ஃபு கூட டிஃபன்லாம் கொடுக்குறேன். அவர் என்ன பண்ணாரோ அதெல்லாம் டிஃபன்லாம் கொடுத்து காஃபிலாம் கொடுத்து உட்காரிச்சேன். ரொம்ப சங்கடப்படுறேன் என்கிட்ட கேட்குறதுக்கு. பணம் கேட்க வந்திருக்காரு, எனக்கு தெரியல. இல்லைடா உன்னை எப்படி கேட்டா நான் வரேன்டா அப்படிங்கிறாரு. கீழே வந்துட்டார், வீட்டை விட்டு கீழே இறங்கி விட்டார். மாஸ்டர் எதுக்கு மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர், எதாவது சொல்லுங்கள் மாஸ்டர், உங்கள் புள்ள நினச்சிங்க மாஸ்டர், எனக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணிங்க, இந்த வீடு கடை நீங்கள் தான் மாஸ்டர் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு மாதிரி ஒரு 2000 ரூபா வேண்டாம். என்ன மாஸ்டர் இதை கேட்குறாங்க மாஸ்டர், நான் ஃபோன் பண்ணால் வந்திருக்க மாட்டேன், என்கிட்டையும் ஃபோன் இருக்குது, அவர்கிட்டையும் வீட்டில் ஃபோன் இருக்குது. ஒரு 5000 ரூபா கொடுத்தேன். 5000 ரூபா இருக்கு மாஸ்டர். இல்லைண்ணா வச்சுங்க மாஸ்டர், உங்களுக்கு தேவைப்பட்டால் கேளுங்க. உங்களால் இன்றைக்கி ஸ்டண்ட் நடிகராக உயர்ந்து மாஸ்டர் உயர்ந்திருக்கேன்னா ஆம்பூர் பாபு மட்டும்தான் காரணம், எம்ஜிஆர் காரணம். ஆனால் எனக்கு தொடர்ந்து வேலை கொடுத்த நீங்கள் தான். அதனால் இதெல்லாம் கடனாவோ இல்லை சும்மாவோ நினைக்காதீங்க. உங்கள் மாணவன் இல்லைன்னா உங்கள் பையன் கொடுத்தா நினச்சிங்க என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அழுதுட்டார். வீட்டில் போய் சொல்லி அந்த அக்காலாம் ஒரே அழுக. கூப்பிட்டாங்க ஃபோனில், வாடா வீட்டுக்கு அப்படின்னாங்க.
எனக்கு வீட்டுக்கு போகிற கூட டைம் இல்லை, ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருப்போம் அந்த காலத்தில். ஷூட்டிங்கில் எல்லா படமும் நான் தான் பண்ணேன், இந்தி மலையாளம் கன்னடம் எல்லாம் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க அக்காலாம் அழுதுட்டாங்க. நான் சொன்னேன் எல்லாம் கரெக்டு, ஃபஸ்ட்டு வந்தேன் 20 இட்லி கொடுத்தீங்க, உங்கள் பிள்ளையா தானே நினச்சிங்க. அப்போ நான் வந்து எங்கள் அப்பாவை நினைக்கக்கூடாது அவரை. இன்னும் நீங்கள் பெரிய பணம் வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்க. பணம் என்ன எப்போ வேணாலும் பணம் தேவை தான், ஆனால் அதை விட மேலே அன்பு தேவை அப்படின்னு சொன்னேன். நான் கொடுத்துட்றேன்டானாரு. கொடுத்தீங்கன்னா நம்ம 2 பேருக்குள்ள வேறு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. அது மாதிரி நல்ல மனிதர்கள், நல்ல பேர், எல்லாருமே நல்லவங்க சார். அந்த காலத்தில் எல்லாமே நல்லவங்க. நல்லா ஒர்க் பண்ணேன், நல்லா இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன் சார். இப்போவும் சந்தோஷமாக தான் இருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் சாரை வந்து திரையில் பார்த்து ஒரு கடவுளில் தான் பார்த்துருப்பீங்க. அந்த டைமில் வந்து நம்பியார் சாரையும் பார்த்துருக்க வாய்ப்பு கிடச்சிருக்கும். தியேட்டரில் வந்து பார்க்கும்போது என்ன இவர் வந்து தலைவர் கூட சண்டை போடுறாருங்கிற ஒரு இது. ஆமாம், கோவம். அவரை நேரில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு சார்? சார் நேரில் ஃபஸ்ட்டு ஒரு டூப் போடுறேன் சார். என்ன படம்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. டூப் போடுறேன். டூப் போடும்போது அவர் பேசும்போது குழந்த மாதிரி பேசுகிறார். வேகமாலாம் என்ன பண்ணுறா தம்பி அப்படிங்கிறாரு. என்னடா அது, என்ன பண்ணுற தம்பியா, இவன் பயங்கரமான ஆளே, என்ன தம்பி நடிக்கிறானா அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பாபு தம்பி புதுசா? ஆமாம் சார், புதுசா. எம்ஜிஆர்கிட்ட தான் இருக்காப்புல. ஓ அங்கே இருக்கியா? அவர் ராமச்சந்திரன் தான் சொன்னாப்புல, சொல்கிறாரு எம்ஜிஆர். இருக்கியா, சரி சரி ஓகே அப்படின்னு விட்டார். அப்புறம் அவர் இதெல்லாம் பார்த்தா டீ சாப்பிட மாட்டார். அந்த ப்ரொடக்ஷனில் எதுவுமே ஒய்ஃபை கூட்டு வந்து சாப்பிட்றாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, பண்ணிக்கிட்டே இருக்கல, இங்கே வா அப்படின்னு வரேன், இந்த பொண்ணு நல்லா இருக்காளாங்கிறாரு. நான் அப்படிலாம் பொண்ணுலாம் பார்க்க மாட்டேன் சார். நான் இப்போ ஆஞ்சநேயர் டாலர் போட்டிருப்பேன், பொண்ணு பார்த்தாலும் ஆஞ்சநேயர் டாலர் பிடிச்சிக்குவேன். அப்படி ஒரு பழக்கம் எனக்கு. ஆஞ்சநேயா அண்ணன் என்ன சொல்கிறாரு, அவ்வளோ வேணா கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிறாரு. சார் போங்க சார், வந்துட்டேன். அவர் ஒய்ஃப் அது கிண்டல் பண்ணுறாரு சார் நம்மளை கூப்பிட்டு. அப்போ தான் நினச்சேன் குழந்தை மாதிரி. நிறைய படம் அவர் டூ போட்டிருக்கேன். யார் ஏன்னா கரெக்டாக இருப்பேன், ஹைட்டு கீட்டெலாம் கரெக்டாக இருப்பேன், நிறையா வேணேன். அவர் ஒரு நல்ல மனிதர் சார். முன்னாடி இருந்துச்சு கோவம் அவர் மேலாம், எம்ஜிஆர்கிட்ட சண்டை போடுறானே, அது அப்படியே இல்லாமல் ஒரு கடவுளாக நான் நினச்சேன். சாமின்னு கூப்பிட ஆரம்பித்தேன். அப்புறம் நிறையா நானே மாஸ்டராக என்கிட்ட அவர் ஒர்க் பண்ணியிருக்கார். எவ்வளோ பெரிய வரும் அது. நான் மாஸ்டர் ஒர்க் பண்ண படம்னா அவர்கிட்ட வந்து கிழக்கே வரும் பாட்டுன்னு நினைக்கிறேன். பிரசாந்த் தம்பி ஹீரோ. நம்ம அதில் வந்து அவர் ஒரு வாத்தியாராகவே நடிச்சிருப்பார். வாத்தியார் நடிக்கும்போது இந்த சிலம்பெல்லாம் நான் தான் கொண்டு வந்து வச்சேன். இந்த சிலம்பெல்லாம் எம்ஜிஆர்கிட்ட வாங்கினேன்னு சொன்னேன். அவர் இதெல்லாம் கடலக்கட்டை கத்திலாம் எம்ஜிஆர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வச்சுருக்கேன். அது டயலாக்கே மாற்றி இதெல்லாம் யார் கொடுத்தது தெரியுமா, மாபெரும் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி அவர் பற்றி பெருசாக பேசி அது அந்த கத்திடா அப்படின்னு சொல்லி அதை வச்சு சிலம்பம் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் நமக்கு பெரிய பாக்கியம் இல்லையா. அது மாதிரி வீரப்பாவுக்கு டூ போட்டிருக்கேன். வீரப்பா வந்து அவர்லாம் இந்த படம் பார்த்தோம்ல, அது என்ன அடைந்தால் மகாதேவி இல்லாவிட்டால் மறந்தேவின்னு சொல்லுவார்ல, அதெல்லாம் ஹஹான்னு சிரிப்பார்ல, அதெல்லாம் கோவம் வரும், பயங்கர கோவம். என்னடா எம்ஜிஆரை கண்ணெல்லாம் குத்துறாங்க அப்படிலாம் கோவம் வரல. அவர் நுங்கம்பாக்கத்தில் வீடு பார்த்துங்க. அவர் ஒரு படம் டூ போகணும். இப்போ ஆம்பூர் பாப்பா ஐடி சரியாக இருக்கான்னு எனக்கு கூப்பிட்டு போகிறாரு அவர் வீட்டுக்கு. போனால் வேட்டிக்கிட்டு சாதாரணமாக அப்படி உட்காந்துருக்காரு. என்ன பாபு அப்படின்றார். இல்லைண்ணே டூப் கரெக்டாக இருப்பானா? அதெல்லாம் டூப்பு தான் கரெக்டாக இருக்கும். தம்பி என்ன படிக்கிறா, என்ன பண்ணிட்டுருக்கான்? ஃபைட்டில் தான் இருக்கேன். அவரை பார்த்தா அதை விட சாந்தமாக இருக்கார். இந்த வில்லனை நினைப்போம் இல்லையா, ஐயோ எல்லாமே அப்படி. நான் எல்லாருக்கும் டூப் போட்டேன் சார். நம்பியார் போட்டேன், நாகேஷ் சார் போட்டேன், ஆமாம் மனோரமாச்சிக்கு போட்டேன், நிறையா பேருக்கு சரோஜினிமாவுக்கு போட்டிருக்கேன். அதுவும் ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 5 தலைமுறை தாண்டி வந்துட்டேன். அவ்வளோ பேருக்கும் டூப் போட்டேன் சார். ரொம்ப எல்லாமே எனக்கு வந்து சினிமாவில் வரும்போது நமக்கு ஒரு வேற ஒரு புத்துணர்ச்சி இருந்துச்சு. அப்போ தான் நினச்சேன் ஒழுக்கங்கிறது எவ்வளோ பெரிய நன்மை தரங்கிறது. ஏன்னா நம்பியார் சாமியாக இருக்கட்டும், வீரப்பா இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், அவங்க வீட்டில் வளர்ந்தேன் இல்லையா, அதனால் எல்லாரையும் பார்த்து ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஆணித்தனமாக இருக்கேன். அந்த எதுவுமே வந்து கெட்டது வாங்கிடக்கூடாது, கெட்டது கேட்கக்கூடாது, கெட்டது பேசக்கூடாதுங்கிறது அவ்வளோ தெளிவாக இருக்கும். உங்களால் மறக்க முடியாத இன்னொரு நபர்னா முத்துராமன் சார் சொல்லலாம் இல்லையா? தாராளமாக சார். என்ன சார் சார் சத்தியமாக அவரை மறக்கவே முடியாது சார். இன்னைக்கு கூட என் வீட்டில் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். அது காரணம் முத்துராமன் சார். அவள் தான், அவரால் தான் அந்த பரிசு. ஆமாம், இல்லைன்னா கிடச்சிருக்காது. ஏன்னா ஒய்எம்சியில் சிலம்பம் போயிட்டு சார். அப்போ வந்து நான் தண்ணிக்குள்ளெலாம் போயிட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வாத்தியாருக்கே தெரியாது. நான் வந்து ரகசியமாக வந்து இங்கே வந்து ஒய்எம் வந்து கலந்துக்கிறேன். ஒய்எம்சியில் வந்து கலந்துக்கிறேன். கலந்துக்கும் போது நாங்கள் வந்து இந்த டி நகரில் ஒரு கல்யாண சத்திரம் தேவர் பொன்முத்துராமலிங்க தேவர் ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணுறோம். அதில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஓகே. அதில் தான் வந்து தங்குறோம். நாங்கள் நைட்டு தங்குறோம். தங்கும்போது அங்கே வந்து சைதா ஒய்எம்சிலேருந்து ஒருத்தர் ஒரு சிலம்ப வாத்தியார் போலுக்கு அங்கே வராரு.
நாங்கள்லாம் படுத்துருக்கோம் தரையில், எல்லாம் கிராமத்தில் திருச்சிலேருந்து வந்து படுத்துருக்கோம். அவர் அங்கேருந்து வராரு, அல்ல யாரெல்லாம் அங்கெல்லாம் சிலம்பு போட்டிக்கு வருவீங்களால அப்படி இப்படி ஏதோ ஒரு தும்மனா பேசுகிறாரு. நம்ம தான் கேட்காதுல்ல, தும்மனா பேசுனா எங்கள் அம்மா சொல்லிட்டாங்களா, என்ன எவனாவது அடிக்க முடியுமாங்கிறாருங்க அவர் வந்தவர். நாங்களாம் சின்ன பசங்க, ஒரு 19 வயசு இருக்கும். நாங்கள் டேய் நீ என்ன பண்ணுவான்னு கேட்குறேன், டேன்னு தான் சொல்கிறேன். அந்த மரியாதை போயிடுச்சு எனக்கு, ஏன்னா பேசுகிறது தானே, என்ன பேசுகிறேன்னா அதுதானே சார். டேய் என்னடா பண்ணுவாங்க, ஏய் ஆடேங்கிறான் என்கிட்ட சிலம்பு சட்டை போடுறேன்னு நான் கேட்குறேன். போட்டி தானே நடத்துருக்கேன், நியாயமாக நடத்துறேன். அந்த பையன் தான் ஜெயிச்சான். இவன் எப்படி ஜெயிப்பான், அடியே வாங்கல சும்மா படுத்துருக்கான். அவனை போய் ஜெயிச்சான்னா என்ன அர்த்தம்? அப்போ அவன் விளையாடுறவங்க இல்லையானோன்னா கும்பல் கூட எல்லாம் முத்துராமன் சாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஜெய்சங்கர் சாரும் ஒரு மிகப்பெரிய வள்ளல்னு கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய வள்ளல் சார். அதாவது திருச்சியில் ஒரு வாட்டி பெரிய வெள்ளம் வரும். அந்த காலத்தில் 1000 மூட்டை அரிசி வாங்கிட்டு எங்கள் கடைக்கிட்டாரங்க எங்கள் அண்ணன் பார்த்துட்டாங்க, ஜெய்சங்கரை பார்த்துட்டாங்க. ஜெய்சங்கர் பார்க்குறே பெரிய விஷயம். எங்கள் அண்ணன் ஜெய்சங்கர், ஐயோ ஜெய்சங்கர் அண்ணன் ஜம்ப் பண்ணி ஓடி வராங்க. எங்கள் அண்ணன் பிரேக் டைமில் வந்து சிவாஜி சார் சொல்கிறார், டேய் அந்த தடிமாடுங்களை கூப்பிடுங்கடா. யார் தடிமான ஃபைட்டர் கூட சொல்கிறாரு, கூப்பிடுங்கன்னா எனக்கு அவர் மேலே அப்செட் ஆகிட்டேன். டேய் என் தம்பிங்கடா அவங்க, என் தம்பியை நான் அப்படி தான் கூப்பிடுவேன், அடுத்தவனை கூப்பிடுவேனா, என் தம்பி அப்படி கூப்பிடுவேன், அவனை என்ன தடிமான கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா, கூப்பிட்றான் என்ன அப்படின்றாரு. நான் மறந்துட்டேன். விஜய்லாம் எங்கள் வீட்டுக்கு நிறைய வாட்டி வந்திருக்காரு, விஜயகாந்த் வந்திருக்கேன். 2 பேருக்கும் அடித்தேன். 70 அடியில் கட்ட விட 2 பேருக்கு 2 பக்கம் வச்சேன். நிறையா படங்கள் பண்ணேன். 13 பிரியமரன், பகவதி, ஷாஜகான், சுக்கரன் மாதிரி நிறையா படம் நானும் பண்ணேன். எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். நாங்கள் எங்கன்னா வெளியூரில் தாங்கன்னா பக்கத்து தான் போடுவோம். 78 வந்து நெல்லை சுந்தரராஜனுங்கிற ஃபைட் மாஸ்டர், அவர் வந்து விஜயகாந்துக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு கூப்பிட்டு போனார். நான் ஃபஸ்ட்டு போன அன்றைக்கே வந்து சிலம்பெல்லாம் இது பண்ணிட்டு நான் கிளம்பும்போது சாப்பிடு அப்படின்னாரு. இல்லைண்ணே நான் வீட்டில் சாப்பிட்டு தான் போனோம் என்ன அப்படின்றாரு. அவர் இன்னொரு எம்ஜிஆர் சார். ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து அந்த வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும் போட்டு உட்காருவார். ரூம் அந்த சாலையன்ற கூட்டமாக நிற்கும் சார். பணம் செக்கு போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார். காலேஜ் படிக்கிறது. விஜயகாந்த் தான் சரவணாங்கிற ரேஞ்சுக்கெலாம் உயர்ந்தார். திடீர்னு அவர் ஏன் கீழே போனார்னு தெரியல. அவருக்கு தான் முதல்ல இளைய தளபதிங்கிற பட்டமும் இருந்துச்சு. கரெக்ட், அவர் தான் இளைய தளபதி. ஏன்னா எங்கள் வீட்டிலே போஸ்ட் ஓட்டினார் இளைய தளபதி. அவர் டி நகரில் இருந்தார். இளைய தளபதி சரவணன் தான் இருக்கும். அப்புறம் வந்து அவர் ஏதோ தெரில சார், சூழ்நிலைகள். அதான் சினிமா வந்து சார்